अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தரம் சூக்ஷ்மம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தான் எதாக இருந்தாலும் கணிச்சு தான் சொல்ல முடியும். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பி வைக்கலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு உங்களுக்கான ஆலோசனைகளை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். இன்றைய நாள் ஜூன் 19 2022 சுபக்கிருது வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள், சதயம் நட்சத்திரம், கும்பராசி, தேய்பிறை, சஷ்டி திதி, சந்திராஷ்டமம். கடகராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போகிறது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ராகு காலம் மதியம் 4:30 6 மணி வரையும், யமகண்டம் மதியம் 12 1 மணி 30 வரையும், குளிகை மதியம் 3 4 மணி 30 வரையும், சுபஹோரைகள் காலை 7:30 8 மணி வரையும், மதியம் 2 3 மணி வரையும், இரவு 9 10 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களே, தோழிகள் மூலியமாக நல்லது நடக்கும், பெண்கள் மூலியமாக நல்லது நடக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய ஒரு பரிசு பொருள் காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். உண்மையாகவே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஆடம்பரமான விஷயங்கள் உங்கள் பேர் வசமாகக்கூடிய நண்பர்கள் மூலியமாக நல்லது நடக்கும். ஒரே சந்தோஷமாக இருப்பீங்க, அப்படியே கலகலான்னு இருப்பீங்க. அந்தளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். ரிஷபராசி நண்பர்களுக்கு ஆடம்பரமான பொருட்கள், அதை வைத்து செய்யக்கூடிய தொழில், லைட்டிங் சார்ந்த தொழில்கள், செட்டு போட்டு வேலை செய்கிறவங்க, எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி, உணவு தயாரிக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி, டெக்ஸ்டைல் சார்ந்த எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி, இன்றைய நாள் கனமான பண வரவு உண்டு. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். வேலை சார்ந்து கமர்ஷியலாக பெரிய ஹிட் ஆகக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறும். மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கும். இன்ட்யூஷன் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இறையருள் சார்ந்த ஒரு நாள். நிறைய கோவில் சம்பந்தப்பட்ட தெய்வ அனுகிரகம் சார்ந்த தான தர்மங்கள் சார்ந்த நன்னாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களுமே உங்களுக்காகவே நல்லது நடக்கும். காதல் கைகூடும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் நன்னா இருக்கும். 2ஆம் திருமணம் நிச்சயார்த்தமாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கும் சொல்ல. கடகராசி நண்பர்களுக்கு மெயினாக மறைமுகமான தலங்கள், அந்த இடங்களில் தான் பிரச்சனை வரும். அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள், பெண்கள் இதை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக நடந்துக்கிறதுங்கிறத பார்த்துக்கணும். கொஞ்சோண்டு சக்கரை பொங்கல் பண்ணி சக்கரத்தாழ்வாருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு 3 பேருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றது இந்த நாள் ஒரு பெரிய பரிகாரமாக மாறும். சிம்மராசி நண்பர்களுக்கு லவ் அப்படிங்கிறது ஈஸியாக நடக்கும் உங்களுக்கு இன்றைய நாள். நிறைய பேருடைய தொடர்பு கிடைக்கும். பெண்கள் ஆதரவு நிறையா கிடைக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். சினிமா டிராமா சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்களுக்கு புதிய கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு நன்னாக இருக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. கன்னிராசி நண்பர்களுக்கு உணவு விடுதிகள், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டாலிட்டிஸ் அந்த இண்டஸ்ட்ரியில்தான் யோகமான காலகட்டங்கள். வீட்டை அலங்கரிக்கக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல ஒரு செலவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி ஒரு கனமான தன பிராப்தம் ஏற்படும். கடன் வாங்கணும், கடன் யாருக்கிட்டையாவது கேட்கணும்னா இன்றைய நாள் கேளுங்கோ, கண்டிப்பாக கிடைக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்க போகிறதுன்னு சொல்லலாம். காதல் கைகூடும். பெண் குழந்தை கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள், பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள், முதல் குழந்தை பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் செய்யும் சொல்லலாம். மன மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரே ஒரு சந்தோஷம் பயங்கரமாக இருக்கும் இன்றைய நாள். அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள் சார்ந்த இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு பண வரவு எதிர்பார்க்கலாம். உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். ஒரு கடை போட்டு வியாபாரம் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நல்ல நாள். நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல நாளாக இந்த நாள் மாறும்னு சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு மன ஒற்றுமை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஃபோனில் ஒரு விஷயம் பேசின உடனே சரின்றுவாங்க. அந்தளவுக்கு
ஈஸியான விஷயமா இருக்கும். யாரை வேணால் கன்வின்ஸ் பண்ணுவீங்க. உங்கள் மேலே ஒரு பயங்கர அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தமும் இன்றைய நாள் உருவாகிறது. மகர ராசி நண்பர்களுக்கு பணத்தேவைகள் பூர்த்தியாகும். கனமான பண வரவு எதிர்பார்க்கலாம். லிக்விட் கேஷ்ன்னு சொல்லுவோம், அது நல்லா இருக்குது. குடும்பத்தில் நல்ல சௌகரியமான விஷயங்கள் நடக்கும். சகோதரர்களுடைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக மாறும். கும்பராசி நண்பர்களுக்கு பிரயாணங்கள் கண்டிப்பாக இருக்கும். லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு நல்ல நாளை பார்க்க மாட்டீங்க. அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். மனசார சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். கடவுளுடைய அனுகிரகம் தீர்க்கமாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து செய்யும் பொழுது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். மீனராசி நண்பர்களுக்கு சுப விரயங்கள் அதிகமாக நடக்கும். ஏதாவது ஒரு ஆடம்பரமான விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு ரெட்ரோ ஃபிட்டிங்னு சொல்லுவோம். மறுபடியும் அது நல்ல சரியாக இல்லாத விஷயத்தை மறுபடியும் சரி பண்ணுறதுக்காக சில செலவுகள் பண்ணுவீங்க. ஆடம்பரமான வஸ்துக்களுக்காக செலவு பண்ணுவீங்க. இந்த மாதிரி நல்ல செலவுகள் அதிகமாக இருக்கும். இரண்டாம் தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தபடி நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்த ததாஸ்து. நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.